போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது ஆகஸ்ட் மாதமானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது, இந்த வாரத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள போறீங்க என்ற தகவலை முழுமையாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. ஸோ அந்த வகையில தான் இன்று மகரம் ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது வரக்கூடிய பாதிப்புகளை நம்மால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே சொல்லும்போது கண்டிப்பா இந்த ஒரு நிகழ்வு நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக கண்டிப்பா அமையலாங்க. ஸோ இதனாலதான் நிறைய பேருக்கு இன்றைய அளவுல ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வருகிறது. கண்மூடித்தனமாக நிறைய பேர் ஜோதிடத்தை நம்புவாங்க. அதாவது எதை செய்தாலும் ஜோதிடத்தில் கேட்டதா செய்யக்கூடிய ஒரு நேயர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்திலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் சரி, எந்த ஒரு தீங்கான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஜோதிடத்தில் அறிந்துதான் செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் கண்டிப்பா இருக்காங்க. அதாவது ஒரு சிறிய வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் சரி, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா வேண்டாமா என்று தெரிந்துதான் நிறைய பேர் செய்யறாங்க. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய நேரங்காலம் பொருந்தி கணிக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய கணிப்புகளாக பார்க்கப்படுகிறது. அதாவது உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை நீங்க முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெற போறோங்க. மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே மகர ராசி நேயர்களுடைய குணாதிசயம் பார்க்கும் பொழுது ரொம்ப அதீத நன்மையான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னா, எதை செய்தாலும் திட்டமிட்ட செயல்படுவதுதான் இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நன்மையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் நடந்து கொள்ளும் போது, அதாவது அவங்களுடைய குணாதிசயத்தை வைத்து இவர்கள் மகர ராசி நேயர்களாக தான் இருப்பாங்க என்று கணிக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய குணாதிசயமானது வெளிப்படையாக தெரியுங்க. அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. தொழிலும் குடும்பமும் சரி முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. ஸோ தொழில் ரீதியாக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடுவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு தேடி வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. ஸோ மகர ராசினியர்கள் இதுவரை நீங்க கடினமாக வாழ்ந்து வந்த வாழ்க்கை பாதை போய் இப்போ உங்களுக்கு நன்மையான ஒரு பாதை, அதாவது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதை இப்போ உங்களுக்கு கிடைச்சி இருக்குங்க. அதாவது எந்த ஒரு கடினமான முயற்சி செய்யாமலே உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுத்திருக்கு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இப்ப அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல எதை செய்யணும் நினைத்தாலும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். ஸோ எந்தவித பிரச்சனையும் பாதிப்பும் இதனால ஏற்படாதுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, பணி இடத்தில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்ப நிறையவே இருக்குங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் இப்ப கிடைக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை ரீதியா பணி பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம், திறமைக்கேற்ற புகழ், நீங்க நினைத்த சலுகைகள், நீங்க நினைத்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு என எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மிகுந்த சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வாரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நினைத்தபடி நடக்கலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு
இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள் பார்க்கும் பொழுது புதிய முதலீடுகள் ஏதாவது செய்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிந்தனை வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சியை செய்யணும் அப்படின்னு நினைத்திட்டீங்கன்னா உடனே செய்திடுங்க. ஏன்னா நீங்கள் உடனடியாக செய்யும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு பலனை பெற்று தரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கைவிடாமல் உடனடியாக புத்திசாலித்தனமாக யோசித்து செய்வது தான் இப்போ உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகர ராசி நேயர்களுக்கு இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை இப்ப அதிகமாகவே இருக்க போகிறது. பணவரவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக அளவிலும் இல்லாமல் குறைந்தும் இல்லாமல் சீராக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இப்ப நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகள் இப்ப நீங்க கண்டிப்பா எடுக்கலாங்க. உறவினர்களின் ஆதரவு கூட இப்ப முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் கண்டிப்பா இருக்கிறது. சோ குடும்ப தலைவிகள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா செய்யலாங்க. உங்க வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பா செய்யலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகரம் ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் வருமானம் அதிகரிக்கும். ரசிகர்களின் ஆதரவு மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு என்று பார்க்கும் பொழுது படிப்பில் முழு கவனத்தை நீங்க செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆசிரியர்களின் பாராட்டியும் நீங்க பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இப்ப மாணவர்களுக்கு நிறைவு இருக்கிறது. ஸோ எல்லா வகையிலுமே மாணவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. ஸோ பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் நிறைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமே நீங்கள் செய்யலாங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சாட்சி கடலை பருப்பை தானமாக செய்து வந்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மிகுந்த சந்தோஷத்தை மிகுந்த புண்ணியத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலனுக்கு ஏற்றுவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க முடியுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருந்திருக்கு என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.